அண்ணா சூப்பரா ஆடுறீங்க. ஆ. உனக்கு இந்த மாதிரி ஷாட்ஸ் வேணுமா? ஆமாண்ணா. ஓகே. என்னென்ன ஷாட்லாம் உனக்கு வேணும் சொல்லு. எனக்கு ஃபுல் கத்துறேன். ஷாட் எப்படி ஃபுல் ஆடணும்? ஷாட். பால் இப்படி வரும்போது இப்படி அடிக்கணும். கவர்ட்டது கவர் எப்படிண்ணா? அப்படி தட்டி விடணும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் கத்துக்கிட்டனா, நீ சீக்கிரம் இந்தியன் டீம்ல இருப்ப. ஓகேவா? சரிங்கண்ணா, சரிங்க. ஓகே. நாளைக்கு பிராக்டிஸ் பக்காவா வந்துரு. வந்துடுறேன். போயிட்டு வா. ஹாய். ஹாய். பசங்க எங்கடா? பசங்களா? எந்த பசங்க? டேய் நேத்து கோச்சிங் சொல்லி கொடுத்தாங்களா எங்க? அவங்க இந்தியன் டீமுக்கு ஆட போயிருக்காங்க. என்னாச்சு? என்னடா வரம் கொடுத்ததால கை வச்சிருக்கானுங்க. அப்பெல்லாம் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் வேணும்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி தான் என்னையும் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா பாதிக்கு அப்புறம் கழட்டி விட்டாங்க. அவங்களாவது கழட்டி விடாம இருப்பாங்கல்ல? கண்டிப்பா கழட்டி விடாம இருப்பாங்க. சரி சரி ஓகே. எப்படி? இதை எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. அதையும் அது இதுமே எடுத்துக்கோ. Meanwhile, ஏன்னா பசங்களுக்கு வாழ்த்துக்கள் மெசேஜா? வாழ்த்துக்கள்லாம் கிடையாதுடா. அப்புறம் பிசிசிக்கு மெசேஜ் போட்டு விட்டேன். என்னன்னு? ரிட்டைர்மென்ட். அது தெரிஞ்ச இன்டர்நேஷனல் விஷயம் தான். ஃபார்மட்ல ரிட்டைர்மென்ட் கொடுக்குறேன். என்னடா ஜாலியா எடுத்துக்கிறீங்க? வேற வழி இல்லையே. பண்ண வச்சிருவாங்கல்ல. சரி ரைட் விடு. சரி ஐபிஎல் ஆடுவீங்களா? ஐபிஎல்லா? ஆட விட்டா ஆடுவேன். கொஞ்சம் கஷ்டம் தான். யாருக்கு காலு? யுவராஜ் சிங்க்கு. என்ன திடீர்னு? இப்ப பார். பாய். இதே சௌரவ் கங்குல்ட்ட பேசிட்டு இருக்கீங்க. நான் தாங்க பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்டரு. சும்மா இருங்க. ஐசிசில பயங்கர ஆவரேஜ் வச்சிருக்கேன். நான் இனிமேல் லெஜெண்ட்ஸ் ஆடுறேன். லெஜெண்ட்ஸ் மட்டும் ஆடிக்கிறேன். தேங்க்யூ. ஆமா. நான் என்னடா பண்ணல? நான் என்ன பண்ணல? ஐசிசி ஈவென்ட்னு வந்தாலே போதும்டா. அடிச்சு நொறுக்குற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் நான் மட்டும்தான். ஓ நீங்கன்னா தவான். ஆமா தவானா நான் நின்னு பேசுறேன். நான் மட்டும்தான். எனக்கு பந்து போட ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ், நியூசிலாந்து பவுலர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ்க்கு பயப்படுவானுங்கடா. தவான்னு சொன்னீங்கன்னா நாங்க கில்ல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். பார்த்து பேசுங்க. இறக்கமே இல்லடா. நான் தவான் பிளேஸ் தான் கில்ல வச்சு பாக்குறீங்க பாருங்களா. எப்போ கீழங்க வச்சுட்டாங்க. இங்கேயே ஆயிரம் போதுன்னு சொல்றேன். அவ்வளவுதான். எப்போ கொடுத்துருப்பானுங்க. ஏன் கில்லுக்கு இவ்வளவு சப்போர்ட் தெரியல. சரி அதெல்லாம் விடுங்க. வருது. தவான் வந்து இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர் போட்டு பண்ணிட்டாரு. ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பெரிய வருத்தமா இருந்தாலுமே கொஞ்சம் வருத்தம் தான். என்ன வருத்தம்? இதுக்கு மேல அவர் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. வருத்தம். நடிக்கிறாங்க இவன். அதுதான் கிரிக்கெட் ஃபேன் சொல்லி சமாளிச்சிருவான். நிஜமாவே அது வருத்தம் தான். அது மட்டும் இல்லாம இப்ப மகாராஜா T20 டிராஃபி அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ஆமா 3 சூப்பர் ஓவர் நடந்திருக்கு அதுல. ஒரு பக்கம் மனிஷ் பாண்டே, ஒரு பக்கம் மயங்க் அகர்வால். செமையா இருந்துச்சு அந்த போட்டி. அத பத்தியும் நம்ம சொல்லிடுவோம். ஆமா மொத்தமா வீடியோக்குள்ள போய் சொல்லுவோம். ஏன்னா இப்ப முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்கடா டைட்டில் கார்டு கேட்பீங்க அப்புறம். ஓகே ரெடி. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நேத்தி தலை எழுத்து. காலையில போன் பண்றான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ். அண்ணன் என்ன நியூஸ் தெரியுமான்னு கேட்டேன். என்னடா அப்படின்னு. சிக்கார் தவன் ரிட்டையர்மெண்ட் அதானடா அப்படின்னு. உடனே ரிட்டையர்மெண்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். நான் டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். ஜாலியா இருக்கன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜாலியா இருக்கனா? ஜாலியாலாம் இல்ல. தவான் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு ஓபனர் இந்திய டீமை பொறுத்த வரைக்கும். 2010 டெபியூட் பண்ணதுல இருந்து 12 வருஷமா அவரோட ஆதிக்கம். இந்த 14 வருஷம் 2024 சேர்க்கூடாது. ஏன்னா அவர் வருஷம் 2022 தாங்க கடைசி அவர் ஆடினாரு ஓடிஐல. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஆடலங்க. 2021 கடைசியா T20 ஆடி முடிச்சாரு. 2018 டெஸ்ட் ஆடி முடிச்சாரு. இப்படி ஒரு ஸ்டார்ஸ் நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த உண்மையா வந்து இந்த விஷயத்துக்குள்ள வருவோமே. சிக்கார் தவான் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இந்தியா கிடைப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டைம்ல வந்து சௌரவ் கங்குலி இதை பண்ணிட்டு இருந்தாரு. செம்மையா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சிக்கார் தவான் வந்தது எல்லாமே ஐசிசி ஈவெண்டா சிக்கார் தவான் மேல கான்சென்ட்ரேட் நிறைய பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பவுலர்ஸுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பிகாஸ் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட 60க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு சூப்பரான பிளேயர் தான் நம்மளுடைய ஷிகார் தவான் அப்படின்ற ஒரு பிளேயர். ஆனா ஐசிசி ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் டிராபி, ஏசியா கப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலா 29 போட்டிகள் ஆடி இருக்காரு. 1772 ரன், 63 ஆவரேஜ், 8 செஞ்சுரி, 7 50. அடாடாடா சூப்பர் சூப்பர். ஐசிசி ஈவென்ட்னு வந்துட்டா வெளுத்து வாங்குவாரு. இது எந்த டீமா இருந்தாலும். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியானா அவருக்கு ஜாலி தான் இருக்கு. வா வா போடு போடு அப்படினு வர. டெஸ்ட் டெபியூட்ல 85 பால்ல செஞ்சுரி அடிக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா. சூப்பரா அது ஸ்பீடா அடிச்சாரு அவரு. எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்காங்க. எஸ் அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் உடைச்சாங்க. அது வரைக்கும் வந்துச்சு. ஷிகார் தவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல கிட்டத்தட்ட வந்து 260 மேட்சுக்கு மேல ஆடி இருக்காரு. அண்ட் 24 செஞ்சுரி, அதுல 17 ஓடிஐலயும் 7 வந்து டெஸ்ட்லயுமே வந்திருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 60க்கு மேல அதாவது ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு சூப்பரான பிளேயரை இந்தியா வந்து 22க்கு அப்புறமா கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தமா தான் இருக்கு. இப்பயும் நிறைய சூப்பரான பிளேயரை கண்டுக்காம தான் இருக்காங்க. அது வேற விஷயம். பட் இதுக்கு முன்னாடியும் அந்த பாலிடிக்ஸ்ன்றது இருந்துகிட்டு தான் இருக்குன்றது திட்டவட்டமாக தெரிகிறது. பிகாஸ் 2018 டெஸ்ட்ல இருந்து ஒதுக்கப்படுறாரு. 2021 T20ல இருந்து ஒதுக்கப்படுறாரு. 2022 கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்து ஓடிஐல இருந்து ஒதுக்கப்படுறாரு. சோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அவர் எந்த இதுலயுமே ஆடல. ஒன்லி ஃபார் ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்மையா ஆடிட்டு இருக்க சூப்பரான பிளேயர்.
போட்டு. ஆமா. எஸ். ஆனா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தா இவர் மட்டுமே இருந்துட்டு இருந்தார் ஒரு சீசன். போன சீசன் முந்தின சீசன்லாம் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் 90 அடிப்பாரு. கீழ இருக்க எல்லாருமே 0-0 அடிச்சிருப்பாங்க. எதுக்குடா ஆடுறீங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஜோன்ல இருந்தாரு. இந்த வாட்டி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சாம் கர்னை கேப்டன் ஆகி அவர் இன்ஜுரி சொல்லி உட்கார வச்சாங்க. அது ஒரு விஷயமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேயர் இப்ப வந்து ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்றது உனக்கு எப்படி இருக்கு? 2019 காலகட்டத்துல ஒரு தம்பி இன்ஜுரினால அவதிப்பட்டு இருந்தாரு. சோ அப்போ அவருக்கு டிப் இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல்லையுமே இன்ஜுரி காரணமா தான் அவர் வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. இன்ஜுரியாடா அப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்லு. இன்ஜுரில கிடையாது அவருக்கு. ஓகே. விளையாட்டு அரசியல் பாண்டியாவுக்கு நடந்த எல்லாமே இவருக்குமே நடந்துருந்துச்சு ரீசெண்டா. சோ டைவர்ஸ் ஆவறதுல இருந்து எல்லாமே இங்கேயுமே போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாண்டியாவை மறக்கல இந்த மக்கள். ஷிகாரை லைட்டா மறந்துட்டாங்க. ஷிகாரை ரொம்பவே மறந்துட்டாங்க. ஷிகர் தவானை கேட்ச் எக்ஸாக்ட்லி கேட்ச் மட்டும் கிடையாது. அதாவது ஷிகர் தவான் ஒதுக்கப்பட்டதுக்கு முக்கியமான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சுப்மன் கில். ஜெய்ஸ்வால் கூட நான் ஏத்துப்பேன், கில்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ரோஹித் கூட தவான் இறங்கினாரு அப்படின்னா அது வேற லெவல். செம காம்போ இது. ஆக்சுவலா உண்மையை சொல்லவா, ரோஹித் சர்மாவே தெரிய மாட்டாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் ஷிகர் தவான். ஏன்னா இந்த 2 ஓபனர்ஸ் இறங்கினால அட்டி பிளாஸ்ட் தான் பறந்துகிட்டு இருக்கும். இந்தியாவோட டாப் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், விராட் கோலி. இந்த 3 பேரை தாண்டி மத்தவங்கள போய் சொல்றாங்கற மாதிரி தான். ஒரு இன்னிங்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா கூட ஆடின இன்னிங்ஸ் 300க்கு மேல அடிச்சிருப்பாங்க. ஷிகர் தவான் 90+ அடிப்பார், ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பார். அதுக்கப்புறம் விராட் கோலி இறங்கி ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிப்பார் 50 பால் கிட்டத்தட்ட. நீங்க யோசிச்சு பாருங்க இந்த 3 பிளேயர்ஸை தாண்டி எவ்வா சரியான அடி. அந்த மேட்ச்ல தவான் 95 செஞ்சுரி மிஸ் பண்ணிருப்பாரு. நீனு பாத்தியாடா? ஆனா அந்த 14 மட்டும் கிடையாதுன்னு ஓவராலா இந்த 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா துவம்சம் பண்ணுவாங்க. அண்ட் ஷிகர் தவானுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஒதுக்கிட்டாங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்ன வேணும்னாலும் சொல்லலாம். பட் இருந்தாலும் இங்க தவானை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம்ல இருந்து அவர் என்னைக்குமே டிப் ஆனதே கிடையாது. தன்னால முடிஞ்ச அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎல்ல செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர். சிஎஸ்கேன்னு வந்தா சம்பவம் செய்யக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்கிற ஒரு தவான் சோ லாஸ்ட் சீசன் ஐபிஎல் தவான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆமா, தவான் பண்ண வச்சுட்டாங்க அவரை. ஆக்சுவலி அது ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவரு கேஷுவலா போட்டாரு. ரொம்ப நாளா நான் இருக்கேன், யங்ஸ்டர்ஸ்க்கு நான் வழி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆல்ரெடி சொல்லிட்டாரு. வழியும் கிடையாது. என் இடத்துல நான் கில்லவே எடுக்க சொல்லுவேன் சொல்லியிருந்தாரு. சொல்ல வச்சுட்டாங்க. வேற வழி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்க வேணாம். அவர் மேல இந்த மரியாதை போகுது லைட்டா. வேற வழி இல்ல, நான் எடுத்துட்டாங்கன்னு அவரை. பெறப்பட்ட தொகை ரூபாய் 600 அப்படியா இருக்குமா? ஓகே. ஷிகர் தவான் வந்து இந்த ஃபார்மே இல்ல, சுத்தமா ஆடவே வரல. அப்படி இருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இது ஃபீலிங்ஸ் இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவரு நீங்க சொன்ன மாதிரி லெஜெண்ட்ஸ் போய் ஆடட்டும். எஸ் டெஃபினெட்லி. இந்தியன் பண்ணா நம்ம இந்தியன் டீம் ஸ்ட்ரென்த் செமையா இருக்கும். யுவராஜ் சிங் உள்ள இருக்காரு. நானும் பின்னாடி அதான் பார்க்க போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எஸ்டி வந்து இன்னும் போகல, தலை போகாது. சோ அவரு அங்க போயிட்டாருன்னா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து லெஜெண்ட்ஸ் அதாவது சாம்பியன்ஸ் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கொண்டு வர போறாங்க. ஆமா, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வந்துச்சுன்னா அது அவ்வளவுதாங்க. ஷேவாக்கு சச்சின் எல்லாத்தையும் அங்க பார்க்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஐபிஎல் ஸ்கிப் பண்ணிட்டு அங்க போயிடுவேன். நானும் அங்க போயிடுவேன். ஆமா, ஏன்னா அது செமையா இருக்கும்ல. சௌரவ் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன். சௌரவ் கங்குல இறங்கினா யோசிச்சு பாரு, ஸ்பின்னுக்கு தடை அப்படின்ற காலெல்லாம் திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேண்ணா. ஷிகர் தவான் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக்ல மட்டும் ஐபிஎல் ஆடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுவும் எத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் வெளில விட்டாங்க. திரும்ப யார் ஏலத்துல எடுப்பாங்க? சிஎஸ்கே எடுத்துவாங்க. ஆமா, 30+ ரிட்டையர்மெண்ட் வேற. ஐயோ. சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, ஷிகர் தவான் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவரோட ரிட்டையர்மெண்ட் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனா அடுத்த நியூஸ்க்குள்ள வரேன். கர்நாடகா கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா T20 டிராஃபின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுல 2 டீம், ஹுப்ளி டைகர்ஸ், பெங்களூர் பிளாஸ்டர்ஸ். ஹுப்ளி டைகர்ஸோட கேப்டன் வந்து மனிஷ் பாண்டே, பெங்களூர் பிளாஸ்டர்ஸோட கேப்டன் வந்து மயங்க் அகர்வால். சோ இந்த போட்டி வந்து ஒரு T20 போட்டி தான். சோ ஃபர்ஸ்ட் முடிக்கும் போது 164 164 மேட்ச் டை. எஸ். அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் ஓவர் வந்துச்சு. ஆமா, ஒரு 10-10. ஆமா, மேட்ச் டை. அவ்வளவுதான். அடுத்து ஒரு சூப்பர் ஓவர் வந்துச்சு. அவ்வளவுதான். அதுலயும் டை. என்ன பண்றதுன்னு தெரியாம 3வது சூப்பர் ஓவர். இப்ப இருக்கிற ரூல்ஸ் படி என்ன? சோ ரிசல்ட் வர வரைக்கும் சூப்பர் ஓவர் போயிட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது. 3வது சூப்பர் ஓவர்ல மனிஷ் பாண்டேவோட ஹுப்ளி டைகர்ஸ் வந்து பெங்களூர் பிளாஸ்டர்ஸை பீட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு போட்டி. 20 ஓவர் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். சூப்பர் ஓவர்ல 20 ஓவர் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த மேட்சுமே நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஹைலைட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும், போய் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த சூப்பர் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா வெறி ஆயிடுவீங்க நீங்க எல்லாம். ஆமா, அதனால என்னடா பண்றீங்க அப்படின்னு கடைசி சூப்பர் ஓவர் மட்டும் பாத்துக்கோங்க. எஸ், அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எஸ், வேற ஏதாவது அப்டேட் நம்ம வச்சிருக்கோமா? இல்ல, அதெல்லாம் அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். அடுத்த வீடியோல பாத்துறோம். அப்ப என்ன, வழக்கம் போல இந்த வீடியோ பார்த்து லைக்க போட்டு விடுங்க, தட்டி விடுங்க, ஷேரை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.